தக்காளி ஊறுகாய் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இத்தனை 5 தக்காளி எடுத்துக்கலாம். அந்த தக்காளிக்கு தேவையான வெந்தயமும் கடுகும் வறுத்துக்கலாம். நல்லா வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்துச்சு, அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தக்காளியை வதக்கிக்கலாம். நல்லா தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கடுகும் வெந்தயமும் பவுடர் பண்ணியிருக்கேன். அது கூட கல்லுப்பு, மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வரலாம். தக்காளிக்கு தேவையான புளி இதில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது. கடுகு வெந்தயத்து கூட 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை போட்டு பவுடர் பண்ணிக்கணும். 2 கட்டி பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிச்சு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வச்சுக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருண்டு வதங்கி வரணும். இது சாப்பாடுக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷா வச்சுக்கணும். நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.